வணக்கம். ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. இன்னைக்கு நம்ம ராசி பலம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜோதிடத்துல பாருங்க, இந்த ராசியில ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. ஒரே நட்சத்திரத்துல நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. ஒரே டேட்ல நிறைய பேர் 1000 பேர் பிறந்திருப்பாங்க. லட்சம் பேர், கோடி பேர் பிறந்திருப்பாங்க. ஆனா இதெல்லாம் இண்டிவிஜுவலா இல்லை. எப்படின்னா இப்ப பாருங்க, மீன ராசிக்கு கும்பராசிக்கு எல்லாமே சாடே சாத்தி நடக்குதுன்னு சொல்றாங்க. இந்த ராசியில பிறந்தவங்க எல்லாருக்கும் பிரச்சனை வந்துட்டு இருக்கா? இல்ல. எதுக்குன்னா உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி உங்களோடது புரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க வெறும் ஜாதகம் மட்டும் இல்ல, கை ரேகையும் ஜாதகத்துக்கு மேட்ச் பண்ணணும். இப்ப பாருங்க, உங்களுக்கு கஜகேசரி யோகம் இருக்கு, அது கையில இருக்கா? அது ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணணும். எதுக்குன்னா ஒருவேளை உங்க டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் ஆயிருக்கலாம், பர்த் டைம் மிஸ்டேக் ஆயிருக்கலாம், ஆனா கை ரேகை போய் சொல்லாது. ஸோ ரெண்டுமே மேட்ச் பண்ணி, நாடி ஜோதிடம் படி, பாமிஸ்ட்ரி படி ரெண்டுமே மேட்ச் பண்ணி நாம ஒருவேளை இந்த டேட் ஆஃப் பர்த் சரி இல்லை இன்னாலும் கூட நாம கண்டிப்பா இந்த கை ரேகை வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி உங்க ஜாதகத்தை பார்க்கறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணம் இருக்குன்னு பாருங்க, ஒரு கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு. ஜாதகத்துல தசா பீரியட் நாம பார்ப்போம். அதுக்கப்புறம் கை ரேகை வச்சு கையில சுக்கிரனுக்கு சம்பந்தப்பட்ட லைன்ஸ் எப்போ எந்த ஏஜ்ல டச் ஆகுது அது பார்க்கணும். அதுக்கப்புறம் பிரச்சனை பார்க்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம அலைன் பண்ணி சொன்னா 100% ப்ரெடிக்ஷன் கரெக்டா வரும். இந்த மாதிரி நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னா பைரவி ஆஸ்ட்ரோவை நீங்க எடுத்துக்கோங்க. அந்த நம்பருக்கு நீங்க கூப்பிடலாம். தனுசு ராசி 2026 மே 10 அப்புறம் இந்த தனுசு ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நம்ம பார்க்கலாம். சதுர்த்த பாவத்தில் இருக்கிற சனி செவ்வாய், இந்த ரெண்டு கிரகங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள். இந்த ரெண்டு கிரகங்கள் அங்க இருக்கும்போது ஏதோ ஒரு டைரக்ஷன்ல இருந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் வரலாம், ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி மேல இஷ்டமே இல்லை, ஆனாலும் அது உங்க கை சேரலாம். பூர்வீக சொத்தா இருக்கலாம், நீங்க வாங்குற சொத்தா இருக்கலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு யாருக்கும் சம்மந்தப்பட்ட சொத்தா இருக்கலாம், அவங்க உங்க கை சேரும். இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் கொஞ்சம் இஷ்யூஸ் நடக்கும், டாக்குமெண்ட் சரியா இருக்காது, பேங்க் லோன்ஸ்ல இஷ்யூஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்து சால்வ் ஆகும். எதுக்குன்னா பஞ்சமாதிபதி சதுர்த்த பாவத்துல உங்க குழந்தைகள், மகனா இருக்கலாம், மகளா இருக்கலாம், அவருக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் அதிகமாவே இருக்கு இந்த தனுசு ராசியில பிறந்தவருக்கு. தேர்ட் ஹவுஸ்ல இருக்கிற ராகு அன்னெசரியான டிலே, அன்னெசரியான ஜெர்னி, உங்களுக்கு பிடிக்கவே இல்லை அந்த மாதிரி ஜெர்னிஸ் எல்லாம் பண்ணணும், பிடிக்காதவர் கூட நீங்க போகணும், இந்த மாதிரி சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். ஜாகிரதை இருங்க. அது டெம்பரரி ஆயிருக்கிறதுனால நீங்க பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, டென்ஷன் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. லைஃப்ல நம்ம ரொம்ப ஒரு காம்ப்ரமைஸ்ல தான் போகணும். இப்ப நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்காது, லைஃப் அப்படி இருக்காது. இது ஆர்டர் பண்றதுக்கு ஹோட்டல் கிடையாது, பிரசாதம் மாதிரி தான் நம்ம சாப்பிடணும் இல்லையா? ஸோ அதனால ஜாகிரதை இருங்க. என்ன வரும்போது ஃபேஸ் பண்ணுங்க. இந்த தனுசு ராசியில பிறந்தவருக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காம்பினேஷன் என்னன்னா, ராசாதிபதியான குரு கிரகம் புரஹஸ்பதி சப்தமஸ்தானத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்லது. திருமண வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் கூட சரியாகும், திருமணம் நடக்கும். திருமணம் டிலேயா இருந்தாலும் கூட திருமணம் நடக்கிற சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. சோசியல் மீடியால யாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம் ஒரு சக்சஸுக்காக, ஒரு ஒரு பிரேக் த்ரூக்காக, உங்களுக்கு கண்டிப்பா அது கிடைக்கும். நவம பாவத்தில் இருக்கிற கேத்து உங்க ஃபாதருக்கு ரொம்ப நெகட்டிவான டைம். ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம், அங்க எல்லாம் ப்ரோக்ரஸ் அதிகமா இருக்காது. பஞ்சம பாவத்தில் இருக்கிற சூரியன் புதன் பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. கவர்மெண்ட் ஜாப்க்கு யாரை தேடிட்டு இருக்கீங்களோ எல்லாருக்குமே நல்லது. தசம பாவத்து மேல சனி ஒரு செவ்வாய் பார்க்கும்போது கண்டிப்பா ஜாப்ல ஏதோ ஒரு சண்டே நீங்க ஜாபை விடுவீங்க, அதிகமா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் இப்படி நடக்குமான்னு கண்டிப்பா இல்லை. உங்க ஜாதகத்துல தசாம்ச சார்ட்ல, லக்ன சார்ட்ல கன்ஃபார்ம் ஆகணும், கை ரேகையில கன்ஃபார்ம் ஆகணும், அப்புறம் பிரஷ்ன சாஸ்திரத்துல, இந்த 3 விதமான சாஸ்திரத்துல கன்ஃபார்ம் ஆனதா அந்த இவெண்ட் நடக்கும். வெறும் உங்க ராசி பார்த்து எல்லாமே சொல்ல முடியாது. இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இவ்வளவு விஷயங்கள் தனுசு ராசியில பிறந்தவர்.